இந்தாப்பா மதுரைக்காரங்களா, உலகமே நம்ம ஊர் மதுரை பெருமையும் வரலாறையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்கடா. சும்மா வாப்பு. ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படி ஒரு கதை இருக்கு. எஸ், அப்படி நம்ம வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கும் ஒரு கதை இருக்கு. மதுரை மக்களோட ஃபேவரட்டான பிளேஸ், பல மெமரிஸ உருவாக்குன இடம். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடவும், ஃப்ரெண்ட்ஸோட டாப்ப போட்டு ஃபன் பண்ணவும், தெப்பக்குளத்தை சுத்தி அப்படி நடந்து வந்தா ஸ்ட்ரெஸ் எல்லாம் போற மாதிரி பல விஷயங்களை ரசிக்கலாம். இன்னைக்கு இப்படி இருக்க இடத்துக்கு கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரி இருக்கணுமே. அட ஆமாங்க, மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை கட்ட எடுத்த இடம் தான் தெப்பக்குளமானது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா, மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகரமா கொண்டு ஆட்சி செய்ய முடிவு பண்றாரு. கட்டிட கலைகள் மீது ஆர்வம் கொண்டவர் மதுரையில ஒரு அரண்மனை கட்டவும், நீர் மேலாண்மையை பறைசாற்ற விதமா ஒரு குளம் கட்டவும் முடிவு பண்றாரு. குளத்துல தண்ணி எப்பவும் இருக்கணுமே அப்படின்றதுக்காக வைகை ஆற்றங்கரை பக்கமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு இடத்தையும் சூஸ் பண்றாரு. தெப்பக்குளம் கட்டிடக்கலை யாரோடது? உள்ள இருக்கிற மைய மண்டபத்தோட ரகசியம் என்ன? மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்க சிலைக்கும் தெப்பக்குளத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ட் 2ல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னையும் ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஊர் பெருமையை ஷேர் பண்ணி விட்டுருங்க.